வருகின்ற 18ஆம் தேதி என்று ஒரு வரலாற்று நாயகன், எதிர்கால தமிழக மக்களால் போற்றப்படுகிற, ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள். காலை சரியாக 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதைப் போல ஏற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறார்களோ அந்த ஆலோசனையை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது முதலில் தமிழகத்திலே பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் வருகை தருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு உடைக்கின்ற நிகழ்ச்சியாக இது அமையும். அதே நேரத்தில் நேற்றைய தினம் 4 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும். நம்முடைய வெற்றி கழகத்துடைய மக்கள் நாயகன், மக்களால் எதிர்காலத்தை அரியணையில் அமர்த்தப் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவரை அத்தனை பேரின் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் யாரை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள். அந்த நிபந்தனைகள் விதிச்சாங்கல்ல, இல்லை அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ கொடுக்கல, ஃப்ரீயாக இருக்கிறேன். இந்த இடம் வந்து HRNC சொந்தமானது, இது வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தகவல் யாரும் கூட சொன்னா இருங்க சார். அது சம்பந்தமான கடிதம் இருங்க, நான் சொல்றேன். இருங்க, நீங்கள் என்னங்க ஒரு கேள்வி கேட்டால் இத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க. நம்ம எஸ்பி கேட்கக்கூடாதுங்க, ஏதோ ஒருத்தர் கேளுங்க. HRNC பொறுத்தவரையிலும் கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆலயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஒரு ஜம்ப் மேலே போயிட்டாங்க. ஏதோ உங்களுக்கான பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக இந்த கோயில் அறங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் HRNC வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சார், முன்னாள் அமைச்சர் பொன்முடி இவர் அரசியலையே வந்து யூகேஜி கற்றுக்குட்டி தான், இன்னும் எதுவும் சரியான முறையில் இது பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் ஒரு கருத்துக்கு சொல்லுவார், எல்லாரும் கருத்து சொன்னால் நல்லா இருக்காது. அப்புறம் அதுக்கு நான் ஒன்று சொல்லக்கூடாதுல்ல. நான் சொன்னால் பெரியவங்க அதில் ஒருத்தர் எங்களுக்கு வாயை பிடுங்காதீங்க. ஏன்னா அவர் இருங்க கற்றுக்குட்டின்னு சொன்னார். எப்படி மந்திரி பதவி எடுத்தாங்க இருக்கு. அதெல்லாம் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் கருத்து சொல்லக்கூடாது. நேற்றைய கூட்டத்தில் நீங்கள் வந்து தாவேகா அதிமுகவாக மாறும் அப்படின்னு சொல்லி பேசுறது. தாவேகா வந்து அதிமுகவாக அப்படி சொல்லவே இல்லை. நான் எங்கே சொன்னேன்? நீங்களா ஒரு கருத்து கேட்கக்கூடாது. நான் சொன்ன கருத்துன்னா தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணாலும் அப்படிதான் சொன்ன தவிர அதிமுக மாறும்னு எங்கே சொன்ன? நீங்களே எடுத்துட்டு அவர் கருத்து கேட்டா நான் என்னதான் போய் சொல்லுங்க சார். கூட்டம் நடத்துவதற்கான அது அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க. நான் சொல்லியாச்சு. அதுக்கு மேலே கேள்வியை கேட்கக்கூடாது. நீங்கள் இந்த கேள்வி எது கேட்குறீங்க? நான் என்னங்க நீங்கள் இது என்னது கேட்குறீங்க? நான் தான் சொல்லியாச்சு தெளிவாக சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க இல்லையா? நல்லா தெளிவாக புரியுது. நீங்கள் எந்த பத்திரிக்கை? சரி, நான் கேட்ட கேள்வி விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. கொடுக்க வேண்டிய உங்களுக்கு வந்து உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு தான் உங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும்.
உங்களுக்கு கொடுக்கல. அப்ப கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. தடையே இல்லை. அது அதுக்கு கேட்கிறேன். இல்லை, கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. இந்த கூட்டத்தில் புதுசாக யாராவது கட்சியில் சேர்றாங்க பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்றைய கூட்டத்தில் கொங்கு மண்டலத்தை நீங்கள் தான் பொறுப்பேற்று நடத்த போறீங்க, மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வர போறீங்கன்னு பேசினதா தகவல் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் என்ன பேசுனீங்க? முக்கியமானது எல்லாரையும் இணைப்போம், எல்லாரும் ஒற்றுமையாக போவோம். நீங்கள் வந்தாலும் ஜெயிச்சுக்குவேன். அதிமுகவில் இருக்கும்போது நீங்கள் உங்களை நீக்கினதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்புறீங்க, விசாரணையை மீண்டும் தொடங்கணும், யார் பொதுச்செயலாளர். இல்லை, நான் என்ன அந்த வழக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குங்க. அது தனி செப்பரேட். அது புரியுதுங்களா? அதுக்கு இருக்க இணைக்கூடாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு. புரியுதுங்களா? என்னை உறுப்பினரை நீக்குவதற்கு 72 இருக்கிறேன், தலைவர் காலத்தில் இருக்கிறேன். அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது. அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்கேன். அது சொன்னேன் 250 பக்கம், 2500 பக்கம் கொடுத்தா பார்த்துக்க வேண்டியதானாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவங்க. சரி, தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்லுவார்கள். அவங்க தான் முடிவு செய்யணும். எல்லா கேஸும் பெண்டிங் இருக்கே இல்லைங்களா? 7 கேஸ் பெண்டிங் இருக்குது. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க. அதனால் நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்க முடியாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன். கடுமையாக உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. சார், இந்த பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் இதுக்கு அழைப்புதல் கொடுத்துருந்தேன். பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் தலைமை முடிவு செய்யும். கடிதத்தை வாங்கிட்டேன், தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு இந்த தாவேக்கால? தலைவர் காலத்தில் நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்தில் எப்படி இருந்தோனோ அதே போல தான் வரவேற்பு. ஓகே சார். நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாம். மைக்க போடுங்களா?